ப்ராவர்ப்ங்க. ஆக்ஷன்ஸ் ஸ்பீக்ஸ் லவுடர் than வேர்ட்ஸ். செயல்கள் வார்த்தைகள் விட அதிகமா பேசப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராவர்ப்கான அர்த்தம் என்னன்னு பார்ப்போங்க. இப்போ ஒருத்தவங்க உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, நான் தினமும் உடற்பயிற்சி செய்வேன், நான் தினமும் டயட்ல இருப்பேன், உடல் எடையை குறைச்சிருவேன் அப்படின்னு வாய் வார்த்தைகள்ல சொல்றதுனால எந்த பயனுமே இல்லைங்க. அதை செயல்ல கொண்டு வரணுங்க. தினமும் எக்ஸசைஸ் செய்யறதா இருக்கட்டும், தினமும் டயட் ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ரெகுலரா செய்யும் போதுதான் அவங்க உடல் எடை குறையிறத அவங்களால பார்க்க முடியுங்க. வார்த்தைகள்ல மட்டும் தினமும் செய்வேன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. செயல் தான் முக்கியம். இதே மாதிரி இப்போ உங்க குழந்தைக்கு உங்களுக்கு உங்க குழந்தைய ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம வாய் வார்த்தையில சொல்றதுல ஒன்றும் பெருசா அந்த குழந்தைக்கு புரியாதுங்க. அந்த குழந்தைக்கு வேணுங்கிறத நம்ம பார்த்து பார்த்து செய்யும் போதும், அந்த குழந்தை மேல நம்ம பிரியமா நடந்துக்கும் போதும், அந்த குழந்தைக்கான தேவைகளை சரியான நேரத்துல பூர்த்தி செய்யும் போதும் தான் அந்த குழந்தைக்கு நம்ம எவ்வளோ பிரியமா இருக்கோம், நமக்கு எவ்வளோ அந்த குழந்தைய பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு புரியுங்க. செயல்ல கொண்டு வரணுங்க. அந்த குழந்தை கேட்கறத வாங்கி தரதா இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு பிடிச்ச இடத்துக்கு கூட்டு போறதா இருக்கட்டும், இது எல்லாமே செயல்கள்ல வருது. அதனால செயல்கள் மூலமா தான் நம்மளோட அன்பையும் நம்ம வெளிப்படுத்த முடியுங்க. இதே மாதிரி இப்ப வாழ்க்கையில ஒரு லட்சியம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பெரிய வேலைக்கு போகணும், சம்பாதிச்சு பெரிய கார் வாங்கணும், இந்த மாதிரி பெரிய பெரிய லட்சியங்கள் வச்சிருப்பாங்க. இதை டெய்லி நான் கார் வாங்க போறேன், நான் வீடு வாங்க போறேன் அப்படின்னு சொல்றதுல மட்டும் நம்ம வாங்கிட முடியாதுங்க. அதற்கான முழு முயற்சியில இறங்கணும். நம்மளோட வேலையை ரொம்ப சிறப்பா செய்யணும். நம்ம மேலும் மேலும் நம்ம வேலையில உயர்வடைஞ்சு நிறைய சம்பாதிச்சு நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடையிறதுக்கான பாதையில நம்ம செல்லணுங்க. அதான் செயல்படுத்துறது அப்படிங்கிறது. எல்லா இடத்துலயும் வார்த்தைகளோட செயல்களுக்கு தாங்க எப்பொழுதுமே மதிப்பு அதிகம்.